அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நவதானியம் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த பாருங்க, நான் நம்ம தானியம்தான் நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா, எல்லா பருப்பையும் கலந்தது நவதானியம்னு சொல்லுவோம். இதில் பச்சைப்பயிறு, பெரும்பயிறு, கடலை, கொண்டக்கடலை, கருப்பு சின்ன கொண்டக்கடலை, சவுளி, பெரும்பயிறு, பெரிய பெரும்பயிறு, சின்ன பெரும்பயிறு, இது மாதிரி எல்லாம் நவதானியம் இது ஃபுல்லாக கலந்துருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பகலில் நாளைக்கு தான் இதை செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம நாளைக்கு தான் நம்ம செய்ய முடியும். இது எப்படி அப்படின்னாக்கா, முதல் நாள் காலையில் நம்ம இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற போட்டுடணும். நான் 2 கப்பு போட்டிருக்கேன். இந்த கிளாஸால் நான் 1 கப்பு ஃபுல்லாக 1 கப்பு போட்டிருக்கேன். 2 கப்புனா நான் சின்னதில் போட்டேன். உங்களுக்கு அதனால இது ஒரே கப்பு காமிக்கிறேன். இதால் நான் 1 கப்பு இது போட்டேன். இது இவ்வளோ ஊறி வந்துருச்சு. இதை காலையில் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நைட்டில் இந்த மாதிரி காட்டன் துப்பட்டாங்க எதுலையாவது தண்ணியை வடிச்சிட்டு அதில் கட்டி விட்டு வெளியே வச்சிடணும். வெளியே வச்சா இந்த மாதிரி முளை தட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி முளை கட்டி நம்ம இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு சத்து, கண்ணுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சத்து. வயசானவங்களும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம நவதானியம் இந்த மாதிரி காய வச்சு இதை அரைச்சி நம்ம ஒரு 3 ஸ்பூன் கோகனட் தேங்காய், நம்ம திருவுண தேங்காய் வச்சுக்கணும். 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது 3ஐயும் நம்ம கொஞ்சம் கொரண்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் உருளைக்கிழங்கு போடுவேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் 2 தக்காளி, 1 வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கரம் மசாலா ஐட்டம். இது கரம் மசாலா நம்ம கறிக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, ஏலக்காயில் மிளகு, ஜீரகம், ஏலக்காய் பட்டெல்லாம் போட்டு அரைப்போம் பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், மிளகாய், வீட்டு மிளகாய் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன். இது கூட நம்ம சேர்த்துக்கணும். லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதவட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு இது கூடயே போட்டு நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். வெங்காயம் லைட்டாக செவந்தான் நமக்கு போதும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து போச்சு. நம்ம இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து இங்கே பாருங்கள் எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நான் இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். ஏன்னா இது வெந்துருச்சுன்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதுக்காண்டி இப்போ நம்ம இந்த நவதானியத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது போட்ட உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். தேங்காய் சொன்னோம் பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி கொரண்டு சும்மா லைட்டாக அரைச்சி விட்டு இதில் இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். மிக்சியை கழுவியும் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்ட்டு, அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். அதில் எவ்வளோ பருப்புங்க இருக்குதோ, இந்த தானியம் இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோ தண்ணி போதும்.
இதை நம்ம மூடி இப்போ நம்ம ஒரு 2 சிட்டி, அப்படி வேவலைன்னா 3 சிட்டி விடுங்க, உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது. இதை நம்ம இப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 3 சிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஊற்றின தண்ணிக்கும் இதுவும் ஃபுல்லாக கரெக்டாக ஆகிடுச்சு. காய்ங்கன்றேன் உருளைக்கிழங்கு பெருசாக போட்டோம் இல்லையா, இதை பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த பெருசாக இருந்த கொண்டைக்கடலை இதுவும் வெந்துருச்சு. இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தான் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரொட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். இதில் நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தலையை இருக்கிறத போட்டுடலாம். நம்ம முதல் நாள் ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்டாக்கா உடம்புக்கும் நல்லது. நமக்கு நல்லா ஒரு டேஸ்டான ஒரு வெஜிடபிள்ஸ் மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சி நவதானியம் கிரேவி குயிக்காக ஈஸியாக செம்மையாக நம்ம வந்து செஞ்சிட்டோம். குயிக்காக ஆகிடுச்சு. குக்கரில் போட்டதால நமக்கு ரொம்ப குயிக்காக ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் மசாலா போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.